இப்போ நம்ம க்ளாசரி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வார்த்தை பார்த்தீங்கன்னா ப்ரீடிங். ஸோ இதை வாசிக்கும்போது பிஆர்இஇ ப்ரீ டிஐஎன்ஜி டிங் ப்ரீடிங் இப்படி வாசிக்கணும். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா பிஆர்ஓ ப்ரோ. நெக்ஸ்ட்டு கிரியேஷன் ப்ரொக்ரியேஷன். ப்ரோக்ரியேஷன் அப்படின்னா உருவாக்குதல் பெருகுதல் அப்படின்னு அர்த்தம். ப்ரீடிங் அதுக்கு என்ன அர்த்தம் ப்ரோக்ரியேஷன். ப்ரோ சிஆர்இ க்ரீ அப்புறம் ஏ தனியாக வச்சுக்கோ ஏ டிஐஓஎன் ஷன் ப்ரோக்ரியேஷன். நெக்ஸ்ட்டு ரேஷனல் ரே டிஐஓஎன் ஷன் உனக்கு தெரியும் அல் நெக்ஸ்ட் ஏஎல் ரேஷன் அல் ரேஷனல். ரேஷனல் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன இன்டெலிஜென்ஸ் IN TELLI டெல்லிஜென்ஸ் GENCE இன்டெலிஜென்ஸ். இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா நுண்ணறிவு. ரேஷனல் அதுக்கு என்ன மீனிங் வரும் இன்டெலிஜென்ஸ். நெக்ஸ்ட்டு அஜார் AJAR அஜார். அஜார் அப்படின்னா மெல்ல திறக்கிறது. ஸ்லைட்லினா மெல்ல லைட்டாக ஸ்லைட்லி ஓப்பன். ஓப்பன்னா என்ன அர்த்தம் திறப்பது. நெக்ஸ்ட்டு கேக்கிள் CACK LEIL சரியா கேக்கிள். கேக்கிள் அப்படின்னா இன்ஃபார்மல் லாஃப். இன்ஃபார்மல் சொல்லு IN FOR என்னது ஃபார் MAL மல் இன்ஃபார்மல் லாஃப். ஸோ LAUGH சரியா லாஃப் சிரிக்கிறது அதான் வந்து கேக்கிள். நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டிங் CON கன் STRUCTING கன்ஸ்ட்ரக்டிங் அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் அல்லது கிரியேட் உருவாக்குறது. எஸ்டாப்ளிஷ் நிறுவுவாங்கல்ல அதெல்லாம் வந்து இதுக்குள்ளே தான் வரும். ஸோ உருவாக்குறது எஸ்டாப்ளிஷ் கிரியேட். எஸ்டாப்ளிஷ் ESTAB எஸ்டாப்ளிஷ் LISH கிரியேட் CRE அப்புறம் ATE கிரியேட். கடைசியாக விகரஸ். விகரஸ் அப்படின்னா பவர்ஃபுல். விகரஸ் VIGOROUS விகரஸ். எழுதும்போது நீ ஒவ்வொரு எழுத்தையும் சொல்லி சொல்லி எழுதுனேன்னா உன் மனசில் ஈஸியாக பதியும். ஸோ விகரஸ் ஸ்பெல்லிங் பார்ப்போம். VIGOROUS விகரஸ். விகரஸ்க்கு என்ன மீனிங் பவர்ஃபுல் சக்தி வாய்ந்த. பவர்ஃபுல் POWER பவர் FUL ஃபுல். நெக்ஸ்ட்டு நம்ம காம்ப்ரிஹென்ஷன் கொஷின்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாரு. வாட் இஸ் த ஹாபி ஆஃப் த poet? poet வந்து ஒரு ஹாபியை பற்றி பேசினார்ல அவரோட ஹாபி என்னது? poetோட ஹாபி என்னது? வாசிப்பது ரீடிங். ஸோ த poet's hobby is reading. செகண்ட் வாட் டஸ் அஜார் மீன்? அஜார் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? ஸோ த வார்த்தை அஜார் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா மீன்ஸ் ஓப்பனிங் த டோர் ஸ்லைட்லி மெல்ல கதவை திறக்கிறது அதுதான் அஜார். நெக்ஸ்ட்டு கேன் த poet ஃப்ளை விதவுட் விங்ஸ்? ஸோ இதை எழுதின அந்த கவிஞரால் ரெக்கைகள் இல்லாமல் பறக்க முடியுமா? ஆஸ் த poet ரீட்ஸ் த புக்ஸ். ஸோ இந்த கவிஞர் என்ன பண்ணுறாரு? வாசிக்கிறது மூலமாக இட் லெட்ஸ் him ஃப்ளை விதவுட் விங்ஸ். ஸோ அவரால் ரெக்கை இல்லாமலே பறக்க முடியுது. நெக்ஸ்ட்டு வாட் கேன் த சில்ட்ரன் டூ டு த சொசைட்டி இஃப் தே ரீட்? ஸோ வாசிப்பதன் மூலமாக இந்த குழந்தைகள் சமுதாயத்துக்கு என்ன செய்ய முடியும்? இஃப் ஆல் த சில்ட்ரன் ரீட் த புக்ஸ். ஸோ இப்போ எல்லா குழந்தைகளும் புத்தகங்கள் வாசிக்க ஆரம்பித்தாங்கன்னா இட் கேன் கன்ஸ்ட்ரக்ட் எ பவர்ஃபுல் சொசைட்டி. நம்ம சமுதாயத்தை வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த சமுதாயமாக உருவாக்க முடியும். வாட் இஸ் த தீம் ஆஃப் த போயம்? இந்த போயமுடைய தீம் என்னது?
ஸோ த தீம் ஆஃப் த போயம் என்னதுன்னா இஸ் கிரியேட்டிங் எ பவர்ஃபுல் சொசைட்டி த்ரூ ரீடிங். கிரியேட்டிங்னா உருவாக்குறது. என்ன உருவாக்கணும்? எ பவர்ஃபுல், சக்தி வாய்ந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும். எதன் மூலமாக உருவாக்க போகிறோம் அப்படின்னா த்ரூ ரீடிங், வாசிப்பதன் மூலமாக. நெக்ஸ்ட்டு, ஆன் த பேசிஸ் ஆஃப் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த போம். ஸோ நீங்கள் போயமை நீ வாசி புரிஞ்சுக்கிட்ட அதன் அடிப்படையில் டேக் த மோஸ்ட் சூட்டபிள் ஆப்ஷன் டு கம்ப்ளீட் த ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எது வந்து இந்த பாக்ஸில் இருக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குதோ அதை நீ வந்து இங்கே நம்ம ஆன்சராக எழுத போகிறோம். சரியா? ஃபர்ஸ்ட்டு ரீடிங். ஸோ ரீடிங்க்கு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. எது வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குதோ அதை நம்ம இங்கே ஆன்சராக எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ரீடிங்க்கு என்ன கொடுத்துருக்காங்க? வேஸ்ட் மை டைம், என்னுடைய நேரத்தை வீணாக்குது. செகண்ட், ஹெல்ப்ஸ் மீ திங்க் டீப்லி அபவுட் எவ்ரி திங். ஸோ எல்லாத்த குறித்தும் ரொம்ப ஆழமாக சிந்திக்க செய்யுது. மூணாவது என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க? கீப்ஸ் மீ பிஸி, என்னைய ரொம்ப பிஸியாக வச்சுருக்கு. நாலாவது, ஹெல்ப்ஸ் மீ இன் தாட் ப்ரீடிங், சிந்தனை பெருக்கிறதுல இது வாசிப்பு எனக்கு உதவியாக இருக்குது. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் இருக்கும் அப்படின்னா இந்த கடைசி ஹெல்ப்ஸ் மீ இன் தாட் ப்ரீடிங். நெக்ஸ்ட்டு, மை ஹாபி, என்னுடைய ஹாபி. ஃபர்ஸ்ட்டு, ஆர்கியூவிங் இன் த கோர்ட், ஸோ கோர்ட்டில் போய் வாதாடுறது. ரெண்டாவது, ஒர்க்கிங் இன் ஹாஸ்பிட்டல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸில் வேலை செய்வது. மூணாவது, டேக்கிங் மீ ஃபார் அண்ட் நியர், என்னைய தூரத்துக்கும் பக்கத்துக்கும் கொண்டு போகிறது, பக்கத்துலேயும் தூரத்துலேயும் இருக்க இடங்களுக்கு கொண்டு போகிறது. கடைசியாக, செல்லிங் குட்ஸ் இன் அ ஹோல்சேல் மார்க்கெட், நல்ல ஒரு ஹோல்சேல் மார்க்கெட்டில் போய் விற்கிறது. ஸோ என்னுடைய ஹாபி என்ன பண்ணுது? என்னைய பக்கத்தில் இருக்க இடங்களுக்கும் டேக்கிங் மீ ஃபார் அண்ட் நியர், தூரமான இடங்களுக்கும் என்னைய கொண்டு போகுது. நெக்ஸ்ட்டு, ரீடிங். ஸோ ரீடிங் என்ன பண்ணுது? ஹெல்ப்ஸ் மீ டு வீப் அண்ட் க்ரை, எனக்கு வந்து அழுகிறதுக்கும், வீப்னாலும் அழுகிறது தான், க்ரைனாலும் அழுகிறது தான். ஸோ என்னை அழுக வைக்குது. ஸோ செகண்ட் ஒன் என்ன பண்ணுது? லெட்ஸ் மீ ஃப்ளை வித்தவுட் விங்ஸ், விங்ஸ் இல்லாமல் பறக்கிறதுக்கு உதவி செய்யுது. மூணாவது, ஒர்க்ஸ் இன் ஃபீல்ட்ஸ் டு ப்ரொடியூஸ் ஃபுட், விவசாய நிலங்களில் வேலை பார்த்து உணவை உற்பத்தி செய்யுது. கடைசியாக, ஹெல்ப்ஸ் மீ அஸ்லீப் குவிக்லி, ஸோ என்னை வந்து விரைவாய் தூங்க செய்கிறது. ஸோ ரீடிங்கிறது என்ன செய்யுது? நம்மளை லெட்ஸ் மீ ஃப்ளை, ஸோ ரெக்கை இல்லாமலே நம்மளை பறக்க செய்யுது. அதுதான் வந்து வாசிப்பு. கடைசியாக திரும்ப ரீடிங் தான் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா blesses the children who read, ஸோ வாசிக்கிற குழந்தைகளை வந்து ஆசீர்வதிப்பது. ரெண்டாவது, ஹெல்ப்ஸ் த சில்ட்ரன் டு கன்ஸ்ட்ரக்ட் சொசைட்டி, ஸோ ஒரு குழந்தைகளுக்கு வந்து ஒரு சொசைட்டி, சமுதாயத்தை உருவாக்குறது. மூணாவது, blesses the teachers who teach, சொல்லித்தர ஆசிரியர்களை ஆசீர்வதிப்பது. கடைசியாக, blesses the farmers who produce food, ஃபார்மர்ஸ்னால் விவசாயிகள், உணவு உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளை ஆசீர்வதிப்பது. ஸோ ரீடிங் என்ன பண்ணுது அப்படின்னா குழந்தைகளை ஒரு நல்ல சொசைட்டி, சமுதாயம் உருவாக உதவி செய்யுது. ஸோ ஆன்சர் என்ன? பி. ஸோ இங்கே ஆன்சர்லாம் எழுதியிருக்காங்கடா. அடுத்து, கம்ப்ளீட் த டேபிள் given below in order to understand the poem better. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்கள் புக்கில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து த poet மென்ஷன்ஸ் யூசஸ் ஆஃப் ரீடிங். ஸோ இந்த காலம் பார்த்திங்கன்னா வாசிப்பதன் மூலமாக என்ன நன்மைகள் அப்படிங்கிறது தான் இந்த காலமில் கொடுத்துருக்காங்க. செகண்ட் காலம் பார்த்தீங்கன்னா த லைன்ஸ் இன் த போயம் டிஸ்கிரைப் த யூசஸ். ஸோ போயமில் இருக்கிற அந்த லைனை நீ வந்து இதுக்கு ஏற்ற அந்த லைனை வந்து எடுத்து எழுத போகிறோம்.
மூணாவது the rhymes used in the line. ஸோ ரைமிங் வேர்ட்ஸ்னால் என்னன்னு பார்த்துட்டோம். அந்த ரைமிங் வேர்ட்ஸு அந்த லைனில் எங்கே இருக்குது. கடைசியாக மீனிங் ஆஃப் த லைன், அந்த நீ எடுத்து எழுதின அந்த வரியினுடைய அர்த்தம். ஸோ இதுதான் வந்து இந்த டேப்லெட் காலம் ஃபுல்லாக எழுத போகிறோம். ஸோ இதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு தாட் ப்ரீடிங். ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்கான், தாட் ப்ரீடிங். ஸோ இதுக்கு என்ன லைன்ஸ் வந்து போயமில் இருக்குது அப்படின்னா, க்ரியேட்டிங் நியூ ஐடியாஸ் த்ரூ ரீடிங் அப்படிங்கிற இந்த லைன்ஸை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த லைன்ஸில் இருக்கிற ரைமிங் வேர்ட்ஸ் எங்கே, ஃபர்ஸ்ட் எங்கே இருக்குது, ரீடிங், அடுத்து ப்ரீடிங், இது வந்து ரைமிங் வேர்ட்ஸ். நெக்ஸ்ட்டு மீனிங் ஆஃப் த லைன், இந்த நம்ம எடுத்த லைனுடைய மீனிங். ரீடிங் ஹெல்ப்ஸ் ஒன் கிரியேட் நியூ ஐடியாஸ் அண்ட் தாட்ஸ். வாசிப்பது ஒருவருக்கு புதிய ஐடியாஸும் புதிய எண்ணங்களும் தோன்றதுக்கு உதவி செய்யுது. நெக்ஸ்ட்டு ஓப்பன்ஸ் ரேஷனல் டோர்ஸ். ஸோ ரேஷனல் அப்படின்னா இன்டெலிஜென்ஸ்ன்னு பார்த்தோம், அறிவு. ஸோ அறிவு கதவை வந்து என்ன பண்ணுது, திறக்குது. ஸோ அந்த லைன் போயமில் எப்படி இருக்குது, ரீடிங் ஓப்பன்ஸ் ஒன்ஸ் இன்டெலிஜென்ஸ். ஸோ இப்படி இந்த லைனில் போயமில் இருக்குது. ஸோ அதோட ரைமிங் வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபார் அஜார். ஸோ ஃபார் அஜார் இதான் ரைமிங் வேர்ட்ஸு. நெக்ஸ்ட்டு ரீடிங் புக்ஸ். ஸோ புத்தகங்கள் வாசிப்பதன் மூலமாக ஓப்பன்ஸ் அ மேன்ஸ் இன்டெலிஜென்ஸ் அண்ட் நாலேஜ். ஒரு மனிதனுடைய அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் என்ன பண்ணுது அப்படின்னா திறந்து வைக்குது. சரியா. நெக்ஸ்ட்டு ஃப்ளை விதவுட் விங்ஸ். அடுத்து ரெக்கைகள் இல்லாமல் பறக்கிறது. எனேபிள்ஸ் டு ஃப்ளை விதவுட் விங்ஸ், இது வந்து இந்த போயமில் இருக்கிற லைன். அடுத்து இதோடைய ரைமிங் வேர்டு என்ன, க்ரை, ஃப்ளை. ஸோ அந்த ஃப்ளைன்ற வார்த்தை இருக்குல்ல, அதுக்கு வந்து ஒரு ரைமிங் வேர்டும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதுக்குரிய அர்த்தம் என்ன, ரீடிங் அலவ்ஸ் அஸ் டு ஃப்ளை விதவுட் விங்ஸ் இன் ஓன் இமேஜினேஷன். நம்மளுடைய சொந்த கற்பனையின் மூலம் ரெக்கைகள் இல்லாமல் நம்மளால் பறக்க முடியும் அப்படிங்கிறது இந்த லைனுக்குரிய அர்த்தம். நெக்ஸ்ட்டு கடைசியாக கன்ஸ்ட்ரக்டிங் சொசைட்டி, ஒரு சமுதாயத்தை உருவாக்குதல். ஸோ இது சம்மந்தப்பட்ட ஒரு லைன் போயமில் எங்கே இருக்குது, பில்டிங் எ விகரஸ் சொசைட்டி. ஸோ இந்த லைனில் வந்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், ரைமிங் வேர்ட் பார்க்க போகிறோம். ஸோ ரீட், சக்சீட், இதுதான் வந்து ரைமிங் வேர்ட். நெக்ஸ்ட், இஃப் எவ்ரி சைல்டு ரீட்ஸ் புக்ஸ் தே கேன் கன்ஸ்ட்ரக்ட் அ பவர்ஃபுல் சொசைட்டி. ஸோ எல்லா குழந்தைகளும் புக்ஸு வாசிக்க ஆரம்பித்தாங்கன்னா ஒரு நல்ல சக்தி வாய்ந்த சமுதாயம் உருவாகும் அப்படின்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, நம்ம பார்த்தோம்ல இந்த ரைமிங் வேர்ட்ஸு, இந்த ரெண்டு ஆன்சர் த ஃபாலோயிங், இந்த ரெண்டு இதுக்கும் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட்டு லிஸ்ட் த ரைமிங் வேர்ட்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் 3 லைன்ஸுன்னு கொடுத்துருக்காங்க. அது நம்ம டீப் அஸ்லீப் பார்த்தோம், நம்ம எக்ஸ்ட்ராவாக அந்த சீடையும் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு விச் லைன் இன் த போம் ரைம்ஸ் வித் டவுன் கிரெப்ட் இட்ஸ் லைட். ஸோ இதை பார்த்தீங்கன்னா, ஸோ டவுன் கிரெப்ட் இட்ஸ் லைட், இதுடைய இந்த லைட்டினுடைய ரைமிங் வேர்டு என்னது, பிரைட்டுன்னு பார்த்தோம். ஸோ பிரைட்டன் மொட்டையை எழுதாமல் இன்டு த சீட் டூ பிரைட் அப்படின்னு எழுத போகிறோம். சரியா, இன்டு த சீட் டூ பிரைட். நெக்ஸ்ட்டு ஆன்சர் த ஃபாலோவிங், ஐடென்டிஃபை த ரைம் ஸ்கீம் ஆஃப் த கிவன் ஷார்ட் போயம். ஸோ இந்த ஷார்ட் போயம் வந்து இங்கேயும் இருக்குது. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா, மை டாக் லைக்ஸ் போன்ஸ், ஹீ ஈட்ஸ் தெம் அப், he is very sweet, he is just a pup. So first one வந்து my dog likes bones, bones வந்து A. he eats them up, up என்னது B. he is very sweet, he is just a pup. So very sweet என்னது A, he is just a pup அப்படிங்கிறது வந்து
பப்பும் அப்பும் ஒரே மாதிரி இருக்குல்ல, அதனால் பி. ஸோ ஏபி ஏபி இந்த ஏ வந்து தப்பு. ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா த ரைம் ஸ்கீம் இஸ் ஏபி ஏபி. ஸோ இது கரெக்டு. நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட் திஸ் ரைம் ஆன் யோர் ஓன் வித் ஏபிஏபி ரைம் ஸ்கீம். ஸோ ஏபிஏபி ரைம் ஸ்கீம் சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு 2 லைன் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ பீஸ் porridge hot, பீஸ் porridge cold. ஸோ ஏ ஹாட்டு, பி வந்து கோல்டு. அப்போ திரும்ப ஏபி ஏபின்னு தானே சொல்லியிருக்காங்க, ஏபி ஏபி. அப்போ 3வது லைன் முடியும் போது ஹாட்டுக்கு ரைம் ஆகிற ஒரு வேர்டு வரணும், ஹாட்டு. ஸோ ஹாட்டுக்கு ரைம் ஆகிற வேர்டு வந்து ஹைச்சு காட்டு போடலாம், அப்புறம் நாட்டு போடலாம். ஸோ ஹாட்டுக்கு ரைம் ஆகிற வேர்டு வேணும். அதே மாதிரி 4th லைன் இருக்குல்ல, அது முடியும் போது கோல்டோட ரைம் ஆகிற வேர்டு. ஸோ போல்டு எழுதலாம், ஓல்டு எழுதலாம். ஸோ அந்த கோல்டோட ரைம் ஆகணும். ஸோ இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, இட் இஸ் இன் த பாட், ஹாட்டுக்கு ரைம் ஆகிறது பாட். நெக்ஸ்ட்டு மை மதர் டோல்டு, கோல்டோட ரைம் ஆகிற வேர்டு டோல்டு. ஸோ இது வந்து ஏபிஏபி ரைம் ஸ்கீம். நெக்ஸ்ட்டு additional appreciation questions. ஸோ இது பார்த்துடலாம். இட் டேக்ஸ் மீ டு பிளேசஸ் நியர் அண்ட் ஃபார், அது என்னைய பக்கத்தில் இருக்க இடங்களுக்கும் தூரத்தில் இருக்க இடங்களுக்கும் கூட்டிகிட்டு போகுது. வாட் டேக்ஸ் யூ டு வேரியஸ் பிளேசஸ், வெவ்வேறு இடங்களுக்கு உன்னைய கூட்டிகிட்டு போகிறது என்னது, என்னது வாசிக்கிறது, ரீடிங். ரீடிங் டேக்ஸ் மீ டு வேரியஸ் பிளேசஸ். சரியா. நெக்ஸ்ட்டு how does it take to far and near places, அது எப்படி கூட்டிகிட்டு போகுது, எப்படி தூரமான இடங்களுக்கும் பக்கத்தில் உள்ள இடங்களுக்கும் கூட்டிகிட்டு போகுது. ஸோ while reading a book, while அப்படின்னா அது நடந்துட்டு இருக்கும்போது, என்ன நடந்துட்டு இருக்கும்போது, புத்தகம் வாசித்து கொண்டு இருக்கும்போது, I go to places mentioned in it through my imagination, அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட இடங்களுக்கு நான் வந்து என்னுடைய கற்பனையின் மூலமாக நான் வந்து போயிடுவேன். சரியா. செகண்ட் ஒன், ஐ விஷ் இஃப் ஆல் த சில்ட்ரன் குட் ரீட். ஸோ இதோடைய ஃபர்ஸ்ட் கொஷின் பாரு, ஹூஸ் விஷ் இஸ் மென்ஷன்ட் ஹியர். ஐ விஷ், ஐனா யார், யாருடைய விஷ் அது, த பொயட்ஸ் விஷ், அந்த பொயட் இந்த கவிஞரனுடைய விஷ், ஆசை இஸ் மென்ஷன்ட் ஹியர், அதை தான் இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. செகண்டு, வாட் டஸ் ஹீ விஷ், பொயட்டோடைய ஆசை என்ன. ஹீ விஷஸ், அவர் விரும்புகிறாரு, தட் ஆல் த சில்ட்ரன் மஸ்ட் ரீட் புக்ஸ், அனைத்து குழந்தைகளும் என்ன வாசிக்கணும், புத்தகம் வாசிக்கணும். தேர்ட் ஒன், மை ஹாபி இஸ் ரீடிங், இட் ஹெல்ப்ஸ் மீ தாட் ப்ரீடிங். ஸோ என்னுடைய ஹாபி என்னது, வாசிப்பது. வாசிக்கிறது மூலமாக என்னுடைய எண்ணங்கள் என்ன பண்ணுது, அதிகமாகுது. இதுதான் வந்து இந்த லைன்ஸினுடைய அர்த்தம். வாட் இஸ் த ஹாபி ஆஃப் த பொயட், த பொயட் கவிஞரனுடைய ஹாபி என்னது, மை ஹாபி இஸ் என்ன சொல்லியிருக்காரு, ரீடிங். த ஹாபி ஆஃப் த பொயட் இஸ் ரீடிங். ஸோ இது இந்த ஹாபி ஆஃப் த பொயட் கொஷனில் அப்படியே இருக்குது, நீங்கள் இஸ் ரீடிங் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறீங்க. அடுத்து, ஹவு டஸ் இட் ஹெல்ப் ஹிம், அந்த ஹாபி பொயட்டுக்கு எப்படி உதவுது. ரீடிங் ஹேபிட்ஸ், பேபிட்ஸ் கிடையாது, ஹேபிட்ஸ், ஹைச் வரும் முதல்ல. ஸோ ரீடிங் ஹேபிட்ஸ் ஹெல்ப் த பொயட் டு கெட் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ். ஸோ வாசிப்பதன் மூலமாக நம்ம கவிஞருக்கு ரொம்ப விதவிதமான புதிய ஐடியாஸ் கிடைக்குதாம். ஃபோர்த் ஒன், இட் டீச்சஸ் மீ டு கேக்கிள் அண்ட் க்ரை, வித்தவுட் விங்ஸ் இட் லெட்ஸ் மீ ஃப்ளை. ஸோ இந்த லைன்ஸின் படி, why does the poet cackle and cry, எதுக்கு இந்த கவிஞர் சிரிக்கிறாரு அழுகிறாருன்னு சொல்லி போட்டிருக்குல்ல, கேக்கிள்னா சிரிப்பது, அழுகிறதுனா க்ரை. ஸோ எதுக்கு அப்படின்னா, when he reads happy things, மகிழ்ச்சியான விஷயங்களை வாசிக்கும்போது இந்த poet என்ன பண்ணுறாரு, சிரிக்கிறாரு. அதே மாதிரி துக்கமான விஷயங்களை, சேட் திங்ஸை வாசிக்கும்போது இந்த கவிஞர் என்ன பண்ணுறாரு, அழுகிறாரு.